மேடம் எல்லாரும் வந்தாச்சு, அஸ்திவாரம் போட்டுடலாமா? எல்லாரும் வந்தாச்சு, பூனி வேலை ஆரம்பி. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? மீன்காரி யார சொல்லிட்டு இருக்கா? இவியல இவி எதுக்குங்க வந்தவ? அண்ணி என்னையா சொன்னீங்க? இல்ல குழந்தை பிள்ளை, ஒரு நிமிஷம் இருக்க வாரி. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் கவனிக்கவே இல்ல, கொஞ்சம் பிஸி. சுசண்டி, நாங்க அப்படியே வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கோம். அண்ணா அந்த ஓனர் வீல் வாங்கன்னு சொல்லல, போங்கன்னு சொல்லல. நீங்க வந்து கூப்பிட்டு நிக்கிறீங்க. சாமிமா ஓனர் சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன? எல்லாம் ஒண்ணுதான், நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், நல்லா தெரியுதே. அதான் உங்களுக்கு மட்டும் சொல்லிருக்காவே, எங்களுக்கு சொல்லவே இல்ல. நீங்க கூப்பிடலனா இது கூட தெரிஞ்சிருக்காது மீன்காரக்கா. ஆமா, இவ்வளவு பழகியும் சரோஜாக்கா எங்களுக்குலாம் சொல்லவே இல்ல. ஆமா, நீங்க எல்லாரும் இங்க வந்து என்ன பண்றீங்க? வாடரி, என்ன கேள்வி இது? எல்லாரும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தான் வந்திருக்காங்க வாடரி. அப்படி என்ன விசேஷங்க நடக்குது? நான் தான் இவ்வளவு கூப்பிடவே இல்லையே. நாங்க மட்டும் தான் குடும்பமா வந்து அஸ்திவாரம் போடக்கு வந்திருக்கோம். இவங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி வந்தவன்னு கேக்கேன். சரோஜாக்கா, நீங்க தான் எங்களுக்கு எதுவுமே சொல்லல. மீன்காரக்கா தான் நீங்க அரண்மனை கட்ட அடிக்கல் நாட்ட போறீங்கன்னு சொன்னாவே. அவியதான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டாவக்கா, அதனால தான் வந்தோம். என்னது அரண்மனை கட்ட அடிக்கல? ஆமா சரோஜாக்கா, எங்களால ஒரு வீடு கூட கட்ட முடியல. ஆனா நீங்க அரண்மனையே கட்ட போறீங்க. நாங்க சினிமால தான் அரண்மனையை பார்த்திருக்கோம்க்கா, இப்பதான் நேர்ல பார்க்க போறோம். ஆமா, கட்டி முடிச்சாச்சு, உட்கார்ந்து நேர்ல பாருங்க. மீன்காரி பேதி இருப்ப, நீ தானே அரண்மனை கட்ட போறேன்னு ஊரெல்லாம் கொழுதி பட்டியோ? வானரி, இப்ப சொன்னதுல என்ன குறைஞ்சிட்டு? உள்ளததானே சொல்லிருக்க வானரி, நான் இல்லாததே சொல்லிட்டேன். இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா தானே நடந்துட்டு இருக்கு. ஆமா, பெரிய கோட்டை கட்டியே அதுக்கு நான் அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓனர் டீச்சர், நீங்களும் வந்திருக்கீங்களோ? ஆமா ஓனர், நீங்க கூப்பிடல, மீன்காரக்கா தான் கூப்பிட்டாவ. ஆமா, நீங்க கெட்ட போற அரண்மனை 1000 கோடியா இல்ல 5000 கோடியா? டீச்சர், போடி இடத்துல வச்சு இந்த மாதிரில கேள்வி கேட்கலாமா? ஓனர் பாருங்க, சாக் ஆயிட்டாவ. அதெல்லாம் இந்த இடத்துல வச்சு நீ சொல்லுவாங்களா இல்ல சொல்லத முடியுமா? பேரவு கெட்டி முடிச்ச பிறகு பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் வர அப்ப பாருங்க. இந்த சாதனையை டிவில கூட போடுவாவ. நல்லா போடுவா மீன்காரி. எல்லாரும் நீ தான் ஏத்தி விட்டு கூட்டிட்டு வந்திருக்க. உன்னையெல்லாம் கொண்டு அறுக்காம விட்டுருக்கேல, என்னதான் சொல்லணும். சரோ, டைம் ஆகுது, வா சரோ. அந்த வாருங்க. சரோஜாக்கா, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கீல, இருந்து சாப்பிட்டுட்டு போணுமா? இது யார் சொன்னது? இல்லக்கா, ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, சாப்பாடுலாம் இருக்கா, நாங்க வேற வந்து நிக்கிறோம்ல, அதான் கேட்டேன். இதே இந்த மீன்காரி தான் விளம்பரம் பண்ணாலும் நினைச்சேன். இங்க பாருங்க, உங்க எல்லாரும் பிசாண்டி தானே கூப்பிட்டாவே. அவியல உங்களுக்கு எல்லாருக்கும் பந்தி வைப்பாவே, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்க. மீன்காரக்கா, சாப்பாடுலாம் இருக்கு சொல்லவே இல்ல. சீலுப்பா, சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ண இல்ல. டியோ லட்டு தான் தரவனா அந்த மெசேஜ்ல சொன்னேல்ல. சாமி வனாந்த மெசேஜ்ல சொன்னேல்ல, உங்க அம்மாட்ட காட்டலையோ? இல்ல பிசாண்டி, நான் மட்டும் தான் கேட்டேன், உங்க அம்மா காப்பல. சரி சரி, வந்தவியல்கல டியோ லட்டு இருக்கு. நீங்க பேராதுங்க, அஸ்திவாரம் போட்ட உடனே நான் வாங்கிட்டு வந்து தாரேன். சாரி பிசாண்டி, அப்படினா நாங்க அஸ்திவாரம் போடுறதுக்கு பக்கத்துல போக மாட்டோமோ? கூப்பிட்டா மட்டும் வாங்க. எதுக்கு நம்ம அங்க போயிட்டு தூரமா நின்னு பாப்போம்? என்னையவே கூப்பிட்டாதான் நான் பக்கத்துல போவேன். ஓ சாரி பிசாண்டி. மீன்காரக்கா, என்ன டீச்சர்? ஆமா, வாடகை தான் ஏற்கனவே 10 வீடு இருக்கே, இப்போ எதுக்கு இந்த அரண்மனை கட்டியாவளா? 10 வீடெல்லாம் இல்ல, 9 வீடு தான் இருக்கு. அந்த குழந்தை ஒரு நாள் ஒரு வீட்டை இடிச்சால, அந்த வீடு இருந்த இடத்துல தான் இப்ப மறுபடியும் அரண்மனை கட்டியாவே. சரி, அப்ப என்ன 9 வீடு இருக்குல்ல, எதுக்கு இப்ப அவசர அவசரமா இந்த அரண்மனையை கட்டியாவே? அது வந்து டீச்சர், பாடத்தை வைக்க இடம் இல்லையா, அதான் ஒரு 2-3 மாடி கட்ட போறாவன்னு கேள்விப்பட்டேன். ஒரு மாடி முழுக்க பணத்தையும் நகையும் வைக்கிறதுக்கு மட்டும் தானே. அம்மா, அது மேல இருக்குமா இல்ல கீழ இருக்குமா? பூமிக்கு அடியில கூட இருக்கும், யாருக்கு தெரியும்? பணக்காரவி எங்க வைக்காத நம்ம சொல்லிட்டு அப்பாவே. அதுலயும் வானரு பெரிய தந்தகாரவிய, ஒரு சனத்தையும் வீட்டுக்குள்ள டக்குன்னு விட்டுற மாட்டாவே. அதனால
சரோ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? டைம் ஆகுது இல்ல? இன்ஜினியர் வேற கூப்பிட்டுட்டே இருந்தாரு. ஏங்க நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள வீல வந்திருந்தாவல்ல, அதான் வீல பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்தேன். அவங்க இங்கதான் நிக்கிறாங்க, பிறகு கூட பேசிக்கலாம் சரோ. இன்ஜினியர் வேற கூப்பிட்டுட்டே இருந்தாரு. நல்ல நேரம் போறதுக்குள்ள அஸ்திவாரம் போடணும்ல. சரிங்க, அத வந்துட்டேல. எம்மப்பா அப்பா. சொல்லுங்க மாமா. வானர் இங்கதான் புது வீடு கட்டியாலோமா? ஆமா மாமா, ஷடஜாவும் ஷடஜா புருஷனும் இருக்கிறதுக்காக புது வீடு கட்டியாவ. அப்படியம்மா, நானும் பல வருஷத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கேன். ஆனா விளக்கேத்த இன்னும் ஒரு பொண்ணு வர மாட்டேங்குதே. நான் வேணா வேலைக்கு ஒரு பொண்ணு பார்த்து அனுப்பி வைக்கிறேன் மாமா. எந்த நேரம் விளக்கேற்றணும்னு சொல்லுங்க, கரெக்டா வந்து ஏத்திட்டு வந்துடுவா. ஆனா சம்பளம் மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க மாமா. ஏம்மா பாப்பா, வேலைக்கு ஆள் வைக்கணும்னா நானே வச்சுக்கிட மாட்டேனா? என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளை என் வீட்டுல வந்து விளக்கேத்தணும்னு நான் ஆசைப்படியம்மா. மாமா, மனசுக்கு பிடிச்ச பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, அதையே வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம். குழந்தையாரே, வேலைக்காரியா இல்லம்மா, வீட்டுக்காரியா வந்து விளக்கேத்தணும். சரி மாமா, பொண்ணு எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லுங்க, நானும் தங்கச்சியும் போய் பொண்ணு பார்த்துட்டு பேசி முடிச்சிரியோம். சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து விளக்கேத்திடுவா. அதுக்குதாம்மா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு நடக்க போதோ தெரியல. மாமா, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லுங்க, அக்காவை நானும் போய் பேசி முடிச்சிரியோம். கொழுந்தியாரே, என்ன அதுக்கான நேரம் வரலம்மா. ஏ மாமா, நேரம் வரலன்னு சொல்லிட்டே இருக்காதையா, அப்புறம் காலம் பெயர போகுது. காலமான கடைசியில பிறகு யார் வருவா விளக்கேத்ததுக்கு? கொழுந்தியாரே, எனக்கு பிடிச்ச பொண்ணு எதிரில இருந்தா மட்டும் ஒன்னும் பேச முடியலம்மா. சம்மதிப்பாளோ சம்மதிக்க மாட்டாளோன்னு பயமா இருக்கு. மாமா, எங்க இருக்கா? கொழுந்தியாரே, என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. கொழுந்தியாரே, கண்ணுக்குள்ள இருக்கவே எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். மாமா, தைரியமா உங்க காதல முதல்ல அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க, அதுக்கு பிறவே நாங்க போய் பேசி முடிக்கிறோம் மாமா. சரிம்மா பாப்பா. என் காதல் சீக்கிரமா கை கூடிரும். அவளே பச்சை கொடிய காட்டிட்டா சீக்கிரமா காதல சொல்லிட வேண்டியதுதான். இன்ஜினியர் ஆரம்பிச்சிடலாம். ஏக்கா, ஒருத்தரா கல் எடுத்து வைங்க. என்ன, நீங்க முதல்ல எடுத்து வைங்கனே, இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்தே வைங்க. சரிப்பா. சரோவா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கல் எடுத்து வைக்கலாம். சரிங்க, வாங்க. அவங்க கல் எடுத்து வச்ச உடனே பெரியவங்களா ஆளாளுக்கு ஒரு கல் எடுத்து வைங்க. ஏக்கா, வாடர் நல்லபடியா அஸ்திவாரத்தை போட்டுட்டா. அப்படியே காப்பியை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோமா? தங்கச்சிமா, லட்டு வருது, அதையும் சாப்பிட்டுட்டு போலாமா? சரிக்கா. பாட்டி, நான் வீட்டுக்கு போட்டுமா? புளிக்க லட்டு சாப்பிட்டுட்டு போ. அப்படியே காப்பியும் குடி, நல்லா இருக்கும். பாட்டி, காபி குடிச்சிட்டே லட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாட்டி, ரொம்ப இனிப்பா இருக்கும், திகட்டும். நான் காஃபி மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் பாட்டி. சரியான கிளவியா இருப்பா போல. வயசான காலத்துல நாங்களே 4 லட்டு கொடுத்தா கூட திம்போம். உனக்கு என்ன புழுக்க ஒரு லட்டு திங்க முடியாதோ? கல்ல தின்னா கூட செமிக்க வேண்டிய வயசு இது. ஒரு லட்டு கூட திங்க முடியாது போல்க. பாட்டி, இனிப்பு திகட்டும் சொன்னேன் பாட்டி. உன் வயசுல எங்களுக்கு லட்டுனா என்னன்னே தெரியாது. எப்படி இருக்கோன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டே அந்த காலத்துல கற்பனையிலேயே தின்னுட்டு கிடந்தோம். இப்போ கண்ணு முன்னாடி இருக்கு, திங்க மாட்டேங்க நீ. சரியான பள்ளி செத்தவா. போங்க பாட்டி, நான் வீட்டுக்கு போறேன். சரி புழுக்க, பாத்து போ. டீனா, வா போலாம். பாரு தங்கச்சிமா, இந்த புழுக்க கெட்டது இல்லாம அவளையும் சேர்த்து கெட்டு கூட்டிட்டு போறா பார். அந்த டீனா பிள்ளை இருந்திருந்தா ஒரு லட்டு தின்னுட்டு போயிருக்கோம், அதையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டா. ஏக்கா, நம்மள மாரி இப்ப உள்ள பிள்ளைகள் கிடையாதுக்கா. அததான் திங்கணும், இதைதான் திங்கணும்னு ஒரு வரமுறை வச்சிருக்குதுவ. நம்ம அப்படிலாம் கிடையாது. கஞ்சிக்குள்ள கூட கடுங்காப்பியை ஊத்தி குடிச்சிருவோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளும் ஒரு காப்பியும் லட்டையும் சேர்ந்து சாப்பிட மாட்டேங்குதுவ. ஆமாண்டா தங்கச்சி, அதோ பாரு மீன்காரி லட்டோட வர, அவளை புடி. ஏலா மீன்காரி, ஏலா லட்டு என்ன சின்ன சின்னதா இருக்கு? ஏலா மீன்காரி, நீ எனக்கு சொல்லி தெரியும் லட்டு எது புட்டு எதுன்னு? இல்ல, ரொம்ப சின்ன சின்னதா இருக்கே, இது ஒரு வாய் கூட பத்தாதே, அதான் கேட்டேன்.
அதெல்லாம் மீன்காரி 4-5 பத்தாது. மாமா இருக்காவா அக்கா இருக்காவா இந்த தட்டை அப்படியே கொடுத்துட்டு போ. எம்மா, அந்த பக்கத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய பேர் வந்திருக்காவல்ல. இங்க பாரு பிஷாண்டி. என்னம்மா? அதெல்லாம் லட்டு சரோஜா கிலோவா வாங்கிட்டு வந்திருக்கா. அதோ அங்கன பாக்ஸ்ல இருக்கு பாரு, அதை எடுத்து அவியலுக்கு கொடு. இந்த லட்டை எங்க கையில கொடு. இதுதான் நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாவே சாப்பிடலாம்னு இருக்கோம். எம்மா, இவ்வளவு லட்டு தின்னா வாயால வயித்தால வேற போகுது. ஏன்னா மீன்காரி நாங்க என்ன ஒத்தையிலேயே திங்க போறோம்? 3 பேர் சேர்ந்து தான் திங்க போறோம். அது ஒன்னும் ஆகாது குடு. என்னவோ வான் சொத்தை கேட்ட மாதிரி பயப்படுறிய அதுக்கு. இல்லம்மா, ஒத்திக்கிடாம பேர கூடாதுல, அதுக்கு தான் சொல்லி. ஃபிஷாண்டி, இது வயிறு போஞ்ச கட்டை. சரி, இன்னாங்க சாப்பிடுங்க. அவியலுக்கு நான் வேற பாக்கெட் வரைச்சு கொடுக்கேன். தங்கச்சிமா, ஏக்கா இந்த மீன்காரிய பாத்தியலா? ஒரு லட்டை தரதுக்கு எவ்வளவு சிந்திச்சு கொடுத்துட்டு போறா பாருங்கக்கா. தங்கச்சிமா அவ கிடக்குறாடா, நம்ம லட்டு சாப்பிடுவோம். மாமா இந்தாங்க லட்டை எடுத்துக்கிடுங்க. இல்லம்மா குழந்தையாரே, பாப்பாவும் நீயும் சாப்பிடுங்க. எனக்கு இந்த டீயே போதும்மா. ஏன் மாமா 2 லட்டு திங்கிறதுல என்ன ஆயிரப்போது? பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். பாக்குறேன்னு கோரி போட்டுறாதுங்க மாமா. தங்கச்சிமா மாமா தான் வேண்டாங்கிறவல்லடா, நம்ம சாப்பிடலாம், உட்காரு. அந்த புழுக்க இப்ப காப்பி குடிச்சதுனால தான் லட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வாடிட்டா. அவளுக்கு போகும்போது வீட்டுல எட்டி ஒரு 4 லட்டு கொடுத்துட்டு போனண்டா. சரிக்கா, கிழவனா இருக்கோ ஒரு 4 லட்டு எடுத்துட்டு போனோம். அதனாலதான் இந்த மீன்காரிக்கிட்ட ஒரு தட்டையும் வாங்கிட்டேன். இவ்வளத்தையும் நம்ம தின்னுக்கிட முடியுமா? சரிடா செல்லம், லட்டு குடி சாப்பிடலாம். இந்தாங்கக்கா எடுத்துக்கிடுங்க. பாப்பா பூ வச்சிருக்கிறது ஒரு அழகு, டீ குடிக்கிறது ஒரு அழகு, லட்டு திங்கிறது அடடடடா என்ன ஒரு அழகு. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு.